இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 19, புறங்கூறாமை. இதுதான் இதனுடைய இன்றுதான். நேற்று வரை நாம் வெகாமையை பற்றி அதிகாரத்தை பார்த்தோம். இன்று முதலாக புறங்கூறாமை என்ற அதிகாரத்தை பார்க்க இருக்கிறோம். குறள் எண் 181. அரண் கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது. அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது. இந்த குறளிலேயே உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறதுலேயே தெரிஞ்சிருக்கும். அவ்வளவு அற்புதமாக புறங்கூறாமையை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. இது இந்த குறள் முக்கியமான குறளுங்க. இதைத்தான் நம் மனிதர்களில் 90 விழுக்காடு செய்கிறார்கள். 10 விழுக்காடு தான் நல்லவர்கள் இருக்கிறார்கள். இந்த செயலை செய்யாமல் இருக்கிறார்கள். நான் எடுத்த உடனே சுரலை நான் பாட்டுக்கு என்னத்தையாவது உங்களுக்கு சொல்லிடுறேன். நல்லது. அந்த குறளினுடைய கருத்தையும் சொல்லுகிறேன். அதாவது, ஒருவன் அரண் என்று சொல்லுவதும் செய்யாது பாவங்களை செய்யுமாயினும் பிறனை புறங்கூறான் என்று உலகத்தாரால் சொல்லப்படுதல் நன்று. அதாவது, எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் ஒருவன் அறத்தையே செய்ய வேண்டும். அப்படி அறம் செய்து வாழ்பவன்தான் மிகச்சிறந்தவன், மிக நல்லவன், மிகச்சிறந்தவன், சான்றோன். சான்றோன் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவன் செய்யாமல் அறமோடு வாழ்கிறான் அல்லவா, அதனால் அவனை சான்றோன் கூட சொல்லலாம். ஆனால் அப்படித்தான் எல்லாரும் வாழ வேண்டும் என்பது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எண்ணம். ஆனால் ஒரு சிலர் இதற்கு மாறாக வாழ்கிறார்கள். அறத்தை செய்ய மாட்டார்கள். அதை விரும்பாமலும் பாவச் செயல்களை செய்கிறார்கள். அதையும் அப்படி இருந்தால் கூட அவர்கள் பரவாயில்லை. அடுத்தவனை பிறனை புறங்கூறாமல் இருக்கிறார்களா? நேரில் நன்றாக பேசிவிட்டு பின்னாடி மற்றவர்களிடம் அவனை பற்றி இகழ்ந்து பேசுதல், அதுக்கு தான் புறங்கூறுதல். அப்படி புறங்கூறுகிறார்கள் அல்லவா, அவர்கள் மிக மிக கொடியவர்கள். ஆனால் அறம் செய்யாமல் பாவங்களை செய்த போதிலும் ஒருவன் புறங்கூறாமல் இருக்கிறான் அல்லவா, அவன் நல்லவன், உலகத்தாரால் போற்றப்படுவார் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். உண்மைதானுங்க. நீ அறம் செயல்கள் பாவச் செயல்கள், ஆனாலும் நீ அதை செய்து விட்டால் கூட பரவாயில்லைங்க. அதை விட நீ பிறனை பற்றி புறங்கூறாமல் இருத்தல் உன்னை புகழுவார்கள், உலகத்தார்கள் புகழுவார்கள் என்கிறார். பாருங்க, அறம்தான் மிகச்சிறந்தது. அதை விட்டு இவன் பாவங்களை செய்கிறான். ஆனாலும் அவன் என்ன செய்கிறான்னா, பிறரை பற்றி புறங்கூறாமல் இருக்கிறான். அவன் நல்லவன் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். முதல் குறள். இதை நீங்கள் நன்றாக படித்து கொள்ள வேண்டும். பின்னும் கடைசி குறளில் அவர் என்ன சொல்கிறாரையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டும். அதாவது கடவுள் வாழ்த்தில் ஆரம்பித்து, வான் சிறப்பில் ஆரம்பித்து, இல்வாழ்க்கையில் ஆரம்பித்து, மக்கட்பேரில் ஆரம்பித்து, மறக்க முடியாத ஒரு மனிதர் புலவருங்க. அதனால தாங்க உலகம் போற்றும் முதலில் லியோ டால்ஸ்டாய் ரஷ்யாவிலே பரப்பினார். அவர்தான் மகாத்மா காந்திக்கும் சொல்லி, மகாத்மா காந்தி அவர்கள் தமிழை கற்க விரும்பினார். உங்கள் நாட்டில் உள்ள கருத்தை தாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னோன்னே தமிழை கற்க விரும்பினார். திருக்குறளுடைய கருத்துக்கள் உலகம் போற்றக்கூடிய கருத்துங்கள். உலகை செதுக்கும் திருக்குறளுங்க, சாதாரணம் இல்லை. வேறு எந்த நூலுமே கிடையாது உலகிலே. உலகை செதுக்கும் ஒரே தமிழ் மொழி நீதி நூல் திருக்குறள் மட்டுமே என்பது என்னுடைய எண்ணமும் சரி, பெரும்பாலும் தமிழ் சான்றோர்களுடைய எண்ணமும் சரி.
நான் தமிழ் படிக்கவில்லைங்க, நான் பொருளாதாரம் பட்ட ஆங்கில வழியிலே படித்தவன். ஆனாலும் இந்த தமிழ் இப்போ திருக்குறளை நான் மிக மிக நேசிக்கிறேன். திருக்குறளை எப்படி ஐயா மணிமொழியனார், காலேஜ் ஹவுஸினுடைய மணிமொழியனார் விரும்புகிறார்களோ அது மாதிரி விரும்பி இப்போ அவருடைய மகனும் சரி, அவர் குடும்பத்திலேயும் அப்படியே நடந்து வருகிறார்கள். அதனால் அப்படி நிறைய பேர் இருக்கிறார்களுங்க. வாழ்க்கையை தங்களுடைய எண்ணங்களை திருக்குறளிலே பொழுதை போக்கிறார்கள். அந்த அளவுக்கு திருக்குறள் அற்புதமான நூல். அதில் இது இந்த புறங்கூறாமை அதிகாரம் இருக்குல்ல, இது அற்புதமான நூலுங்க. மறக்க முடியாத ஒரு குறளுங்க இது திருக்குறள் புறங்கூறாமை. அதனால் இன்னும் வரவரும் நல்லாவே இருக்கும் இந்த குறள், இந்த புறங்கூறாமை. ஏன்னா அது நல்லது இல்லைங்க. ஒருவன்ட்ட நேரம் ஒன்று பேசுகிறது, புகழ்ந்து பேசுகிறது, பின்னாடி போய் அவன் கிடைக்காங்க மோசமானவன், அவன் என்ன மனிதனா அப்படின்னு சொல்கிறது. அவன் பாருங்கள், எப்படி ஒரு மனிதன் ஒருவனிடம் அவனை பற்றி புகழ்ந்து பேசிவிட்டு பின்னாடி இன்னொருவனிடம் போய் அவன் கிடைக்காங்க, அவன் மோசமானவங்க அப்படின்னு பேசுனான்னா இதுக்கு மேலே என்னங்க வேணும்? தெய்வப்புலவர் அவர் நினச்சி பார்க்கவே முடியலைங்க. தெய்வப்புலவர் என்ன அருமையாக ஒவ்வொன்றையும் கணிச்சு வச்சுருக்காரு பாருங்க. அதுதான் ஒரு பெரிய இது. இப்போ இதை அதாவது கல்வி இதை பற்றி சொல்கிறார் வைங்க. நம்ம இல்லை, அதாவது இல்லை, அன்பு அறம் இது இன்பத்துப்பால் அதாவது இன்பத்துப்பால்னா நான் சொல்லுவேன், அது காமத்துப்பால்னா அவர் எழுதியிருக்காரு, இருந்தாலும் நான் இன்பத்துப்பால்னு சொல்லுவேன். இன்பத்துப்பாலை பற்றி அவர் எழுதியிருக்கிறார் என்றால் முழுவதுமாக அனுபவிச்சு எழுதியிருக்கிறாருங்க. அவ்வளவு அற்புதமாக எழுதியிருக்காரு இன்பத்துப்பாலை அப்படி எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே வேறு மாதிரி நினச்சிடாதீங்க. இன்பத்துப்பாலை நல்லா படித்தவன் நிச்சயமாக அதை அற்புதமாக உணர்வான். வாழ்க்கையில், கல்லூரி வாழ்க்கையிலேயே இல்லை, இதை இன்பத்துப்பாலை படிக்க ஆரம்பித்து விட வேண்டும். ஏன்னா கல்லூரி வாழ்க்கை முடியும்னு வேலை, அதுக்கப்புறம் திருமணம் தானே செய்ய போகிறோம். திருமணம் தான் எந்த நம்ம செய்து வைக்க போகிறோம் நம்மளுடைய பையனுக்கும் சரி. இப்போ நான் பேரம்பேத்தினா எடுத்துகிட்டேன் சொல்கிறேன் ஒரு இதுக்கு. அதனால் நீங்கள் கல்லூரி படிப்பு ஆரம்பித்த உடனே இன்பத்துப்பாலை படிக்க ஆரம்பிங்கள். இன்பத்துப்பாலை அணுவாக ரசித்து எழுதியவர் ஒரே ஒருவர் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தான். அறத்துக்கு முன்னுரிமை கொடுத்து, பொருளுக்கு முன்னுரிமை கொடுத்து, இன்பத்துப்பாலுக்கு முன்னுரிமை கொடுத்துள்ளார். மறக்க முடியாத புலவருங்க தெய்வப்புலவர் திருவள்ளுவர். நன்றாக தயவு செய்து சிந்தித்து திருக்குறளை, மாணவ மாணவிகள் திருக்குறளை ஒரு குறளாவது தினந்தோறும் படியுங்கள். உங்களுடைய வாழ்க்கை வசந்தமாகும். வாழ்க்கையில் நீங்கள் மிகச்சிறந்த ஒரு பதவியை அடைவீர்கள். மிகச்சிறந்த உன்னதமான வாழ்க்கையை நீங்கள் கடைப்பிடிப்பீர்கள் என்பதை சொல்லி இத்துடன் இன்று குறளுக்கு விடைபெறுகிறேன். நாளை மீண்டும் புறங்கூறாமையினுடைய அதிகாரம் அடுத்த குறளை பார்ப்போம். நன்றி. நாளை மீண்டும் பார்ப்போம்.